Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. யாருமே என்ன புரிந்து கொள்ளவில்லை. யாருமே என்னை வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லுமா. யாருமே என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு. அப்போ இது எப்படி சொல்றது? யாருமே, இப்போ யாருமே என்ன புரிஞ்சுக்கல. யாருமே. அடுத்து ஒருத்தர் கூட என்ன புரிஞ்சுக்கல. அந்த ஒருத்தர் கூட யாருமே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம நோ ஒன் இல்லைன்னா நோபடி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நோ ஒன் இல்லைன்னா நோபடி. சேம் மீனிங் தான் ரெண்டுக்கும். ஓகே, நோ ஒன் இது வந்து கேப் இருக்கணும். நோ ஒன், ஆனா நோபடி வந்து சேர்ந்து ஒரே வேர்டா வரும். ஓகே, இது வந்து ரெண்டுமே ரெண்டு வேர்டா எழுதணும். நோ ஒன். அடுத்து இது வந்து நோபடி. ஓகே, இது வந்து சேர்த்து எழுதணும். அப்போ நோ ஒன்னு சொல்லலாம். யாருமே அப்படின்னு சொல்றதுக்கு நோ ஒன்னு சொல்லலாம், இல்ல நோபடின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ யாருமே என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா நோ ஒன். அதுக்கு அடுத்து என்ன வரணும்? verb. இந்த புரிந்து கொள்ளவில்லை. அப்போ புரியுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? அண்டர்ஸ்டாண்ட். அதோட புரிந்து கொள்ளவில்லை பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, ஆல்ரெடி நடந்தது. அப்போ புரிந்து கொள்ளவில்லை, புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு அண்டர்ஸ்டுட். ஓகே, அண்டர்ஸ்டுட். அடுத்து யார புரிஞ்சிக்கல? என்னை. அப்போ மீ. அப்போ யாருமே என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு no one understood me இல்லனா nobody understood me. இது யாருமே அவனை புரிந்து கொள்ளவில்லை. அப்ப அவனை அப்படின்னு சொல்லும்போது no one understood என்ன வரணும்? அவனை. அதுக்கு him வரும். ஓகே, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரும். இது ஒரு நேம் மென்ஷன் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மீரா. யாருமே மீராவை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப எப்படி சொல்லுவோம்? no one understood மீரா. no one understood மீரா. இது nobody understood மீரா. ஓகே, என்ன வரும்? மீரா. நேம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. யாரும் எதுவும் சொல்லல. நம்ம சொல்லுவோம்ல யாருமே எதுவும் சொல்லல அப்படின்னு. அப்போ யாரும் எதுவும் சொல்லலைன்னா அந்த யாரும் அதுக்கு nobody. நோபடின்னு சொல்லலாம், நோ ஒன்னு சொல்லலாம். நோபடி இல்லைன்னா நோ ஒன். ஓகே, நோ ஒன். அடுத்து எதுவும் சொல்லல. அப்போ சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? சேம் சொல்லுவோம். அப்போ இது என்ன? சொல்லல, பாஸ்ட். அப்ப சேயோட பாஸ்ட் செட். நோபடி செட். அடுத்து எதுவும், எதுவும்னா எனிதிங். இல்ல டோல்டு போட்டாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, அப்போ nobody said anything இல்லனா no one said anything அப்படின்னு சொல்லலாம். யாருமே எதுவும் சொல்லல. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. நம்ம சொல்லுவோம்ல யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு. அப்போ அது எப்படி சொல்லலாம்? யாருமே அதுக்கு no one இல்லனா nobody-னு போடலாம். ஓகே, அப்போ no one. அடுத்து என்ன? எனக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போ சப்போர்ட் பண்ணல பாஸ்ட். ஓகே, அப்போ சப்போர்ட் தான். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சப்போர்ட்டட். ஓகே, சப்போர்ட்டட். அடுத்து எனக்குன்னா மீ. அப்ப யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா no one supported me இல்லனா nobody supported me. இது யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப no one supported. இங்க என்ன வரும்? மீக்க பதில் him வரும். ஓகே, அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு நேம் நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப மீரா அப்படின்னா யாருமே மீராவுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா no one supported மீரா. no one supported என்ன வரும்? மீரா. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. யாரும் அங்க இல்ல. நம்ம சொல்லுவோம்ல யாருமே அங்க இல்ல அப்படின்னு. அது எப்படி சொல்றது? யாருமே அங்க இல்ல அப்படின்னா யாரும். அதுக்கு no one இல்லனா
nobody. Okay, no one. அடுத்து no one is there. யாரும் அங்க இல்ல. ஓகே, அப்போ இங்க வந்து என்னது, இங்க எல்லாம் மெயின் வெர்ப் வந்திருக்கு, அத போட்டிருப்போம். ஆனா இங்க என்ன, மெயின் வெர்ப் வரல. அந்த இடத்தை நம்ம மென்ஷன் பண்றோம், அங்க யாரும் இல்ல அப்படின்னு. அப்போ ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி அங்க இல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணாலே அங்க என்னது, பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அங்க மெயின் வெர்ப் நமக்கு வராது. அப்ப மெயின் வெர்ப் வராத பட்சத்துல நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அல்ல என்னது, யாரும் அங்க இல்ல. நம்ம பிரசன்ட்ல சொல்லும் போது அங்க இஸ். இங்க no one, nobody, அடுத்து anyone, anybody, அடுத்து someone, somebody, இது எல்லாமே என்னது, everyone, everybody, இப்படி எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கு எல்லாமே நம்ம என்னது, is. பிரசன்ட்னா is சேர்ப்போம், பாஸ்ட்னா was சேர்ப்போம். ஓகே, இங்க வந்து ஆர் வராது, இதுக்கு எல்லாமே ஆர் வராது. அதே போல வேர், பாஸ்டுக்கு வேர் வராது. ஓகே, பிரசன்ட்னா இஸ், பாஸ்ட்னா வாஸ். எதுக்கெல்லாம், இந்த no one, nobody, anyone, anybody, someone, somebody, அடுத்து everyone, everybody, இப்படி எல்லாம் நம்ம சொல்றதுக்கு பிரசன்ட்னா இஸ், பாஸ்ட்னா வாஸ். ஓகே, அப்போ no one is there அப்படின்னா யாரும் அங்க இல்ல. அடுத்து நம்ம சொல்லுவோம்ல, யாரும் இங்க இல்ல அப்படின்னு. இங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே இங்க இல்ல அப்படின்னா no one is here. ஓகே, no one is hereனா யாரும் இங்க இல்ல, ஹியர்னா இங்க. ஓகே, இது nobody is here அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, யாரும் என்ன பார்க்கல. நம்ம சொல்லுவோம்ல, யாருமே என்ன பார்க்கல அப்படின்னு. அப்ப யாருமே என்ன பார்க்கல அப்படின்னா அது எப்படி சொல்றது, யாருமே. அதுக்கு no one போடலாம், nobody சொல்லலாம். ஓகே, no one. அடுத்து என்ன, என்னை பார்க்கல. பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, பார்க்கிறதுக்கு see தானே, அதோட பாஸ்ட் என்னது, saw. பார்க்கல பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு, saw. இப்ப புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த no one இததான் நம்ம சப்ஜெக்டா எடுத்துக்கோ. ஓகே, யாரும் என்ன பார்க்கல, அப்ப சப்ஜெக்டா என்ன எடுத்திருக்கோம்னா no one, இல்லனா nobody. ஓகே, அப்போ சப்ஜெக்ட், அடுத்து என்னது, வெர்ப். யாருமே என்னை பார்க்கல, அப்ப பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see, அதோட பாஸ்ட் saw. அடுத்து என்ன, யார பார்க்கல, என்னை. என்னைனா me. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, யாரும் என்கிட்ட பேசல. நம்ம சொல்லுவோம்ல, யாருமே என்கிட்ட பேசல அப்படின்னு. அந்த யாருமே என்கிட்ட பேசல அப்படின்னா அது எப்படி சொல்றது, யாருமே, அதுக்கு no one. அடுத்து என்னது, என்கிட்ட பேசல. ஓகே, அப்போ பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக், அதோட பாஸ்ட் டாக்ட். அடுத்து யார்கிட்ட பேசல, என்கிட்ட. என்கிட்டனா நம்ம இப்போ பேசுறத மென்ஷன் பண்றோம். அது யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டு யூஸ் பண்ணணும், டு மீ. ஓகே, யாருமே என்கிட்ட பேசல அப்படின்னா no one talked to me. இது யாருமே அவங்கிட்ட பேசல. யாருமே அவங்கிட்ட பேசல அப்படின்னா no one talked to, இங்க என்ன, அவங்கிட்ட, அப்போ him வரும். ஓகே, யாருமே அவர்களிடம். ஓகே, யாருமே அவர்களிடம் பேசல அப்படின்னா no one talked to them. ஒரு நேம் மென்ஷன் பண்றோம். இப்போ மீரா அப்படின்னா யாருமே மீரா கிட்ட பேசல அப்படின்னா no one talked to மீரா. அடுத்து இது நம்ம அண்ணன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சகோதரன். யாருமே என் அண்ணன் கிட்ட பேசல அப்படின்னா என்ன சொல்லுவோம், no one talked to brother, my brother அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, யாருமே இன்னும் சாப்பிடல. யாருமே இன்னும் சாப்பிடல அப்படின்னு. அப்ப இன்னும் ஒரு செயல் நடக்கல அப்படின்னா நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணோம், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இன்னும் அந்த செயல் நடக்கல, இன்னும் ஒரு செயல் நடக்க வேண்டியது, ஆனா இன்னும் அந்த செயல் நடக்கல அப்படின்னா அது என்ன, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி எப்படி எழுதணும் பாருங்க, யாருமே இன்னும் சாப்பிடல. அந்த யாருமே, அதுக்கு no one. இததானே சப்ஜெக்டா எடுத்திருக்கோம், அதை எடுக்கணும். அடுத்து என்னன்னா, நம்ம வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன வரும், இதுல வந்து has தான் வரும். ஏன்னா இந்த no one, nobody, everyone, everybody, அடுத்து someone, somebody,
இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இதுக்கு வந்து நம்ம இஸ் வாஸ் இததானே யூஸ் பண்ணுவோம். அது வந்து குரூப்பா இருந்தாலும் நம்ம வந்து இந்த யூஸ் பண்ணியது என்னது, அதை ஒன்னாதான் நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். சோ பிரசன்ட்னா இஸ் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்னா வாஸ் யூஸ் பண்ணுவோம் தானே. அதே போலதான் இங்க வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் நம்ம ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணுவோம் தானே. இந்த ஹேஸ் ஹேவ்ல ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ no one has நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. no one has அதுக்கு அடுத்துதான் verb. verb என்ன, சாப்பிடக்கூடிய செயல் தான் நடக்கல. அப்போ சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat, அதோட past form ate, past participle eaten. இந்த verb வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும், V3. V1 னா நம்ம சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது eat, அது வந்து V1. அதோட past வந்து ate, அது வந்து V2. V3 வந்து eaten, past participle. ஓகே, அப்போ no one has eaten. அடுத்து இன்னும்னா yet. ஓகே, அப்ப யாருமே இன்னும் சாப்பிடல அப்படின்னா இன்னும் ஒரு செயல் நடக்கல அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும், நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மேக்ஸிமம் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இங்க பாருங்க no one has eaten yet அப்படின்னா யாருமே இன்னும் சாப்பிடல, இல்லனா nobody-னு சொல்லலாம். ஓகே, nobody has eaten yet. நெக்ஸ்ட் பாருங்க, யாருமே எனக்கு உதவி செய்யல. நம்ம சொல்லுவோம்ல யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. அப்ப யாருமே அதுக்கு என்ன போடுவோம், no one இல்லனா nobody. அடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணல, அடுத்து verb என்னது, help. கூட என்ன சேர்ப்போம், உதவி செய்யல, என்னது past ஃபார்ம்ல இருக்கு, அப்போ helped. ஓகே, அடுத்து யாருக்கு, எனக்கு, எனக்குன்னா me. அப்போ யாருமே எனக்கு உதவி செய்யல, எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா no one helped me. அதே இது யாருமே அவனுக்கு உதவி செய்யல அப்படின்னா no one helped him. அவளுக்கு உதவி செய்யல, யாருமே அவளுக்கு உதவி செய்யல அப்படின்னா no one helped her. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, யாருக்கும் இது பிடிக்காது. நம்ம சொல்லுவோம்ல யாருக்குமே இது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ ஒரு விஷயம் வந்து இது பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது இந்த பிடிக்கும், பிடிக்காது, எனக்கு இது வேணும், வேண்டாம், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாமே நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஓகே, இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவா பேசுறது பாசிட்டிவ், இல்ல நெகட்டிவா பிடிக்காது, வேண்டாம், தேவையில்லை அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவா பேசுவோம். அப்போ இதையும் அதே போலதான் இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா தான் பேசுறோம். ஓகே, யாருக்குமே இது பிடிக்காது அப்படின்னு. அப்ப இது எப்படி எழுதுறது, யாருக்குமே no one இல்லனா nobody. ஓகே, no one. அடுத்து இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், அடுத்து என்னது verb. அந்த verb வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும் தானே. அப்போ பிடிக்காது, பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது லைக், லைக்னு போட்டு கூட என்ன சேர்ப்போம், எஸ் சேர்க்கணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம என்ன சேர்ப்போம், verb கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ சேர்ப்போம். அது சப்ஜெக்ட பொறுத்து. இங்க சப்ஜெக்ட் வந்து he, she, it. அதே போல சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா நம்ம verb கூட எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ சேர்ப்போம். அப்ப இந்த no one, இந்த no one, nobody, everyone, everybody இப்படி எல்லாம் வருதுல, someone, somebody, இதெல்லாமே நம்ம சிங்குலரா தான் எடுக்கணும். ஓகே, சிங்குலர் நவுன், அந்த சிங்குலரா தான் நம்ம எடுக்கணும். சோ இந்த verb கூட நம்ம இல்ல எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ சேர்ப்போம். இல்ல என்னது வரும், எஸ் தான் வரும். no one likes, அடுத்து இதுனா this, no one likes this. ஓகே, யாருக்குமே இது பிடிக்காது, no one likes this. இல்லனா இட்டுன்னு சொல்லலாம், இல்ல இட்டு போட்டாலும் ஒண்ணும் இல்ல. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, யாருமே அங்க போக கூடாது. நம்ம சொல்லுவோம்ல யாருமே அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லுவோமா, அது எப்படி சொல்றது, யாருமே அங்க போக கூடாது. ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன மாடல் verb should சேர்ப்போம். ஓகே, மாடல் verb என்ன சேர்ப்போம், should. பாருங்க, யாருமே, அப்போ no one இல்லனா nobody. ஓகே,
no one. அடுத்து என்ன சேர்ப்போம்? சப்ஜெக்ட். அடுத்து should சேர்ப்போம். ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அடுத்து மாடல் வெர்ப் should சேர்ப்போம். சப்ஜெக்டா நம்ம no one எடுத்திருக்கோம், அடுத்து should சேர்த்திருக்கோம். அதுக்கு அடுத்துதான் என்னது? வெர்ப். இல்ல வெர்ப் எது? யாருமே அங்க போக கூடாது. அப்ப போகக்கூடிய செயல் தான் நடக்க கூடாதுன்னு சொல்றோம். அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. இங்க இந்த மாடல் வெர்ப்ஸ் இருக்குல்ல, இந்த should, would, must, had, good, இதுக்கு அப்புறம் இந்த வெர்ப் வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து என்னது? வெர்ப் வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, no one should go. அடுத்து என்ன? அங்க. அங்கன்னா there. அப்போ யாருமே அங்க போக கூடாது அப்படின்னா no one should go there. நெக்ஸ்ட் பாருங்க, யாரும் அவனை திட்டக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, யாருமே அவனை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவோமா? அதை எப்படி சொல்றது? பாருங்க, நீ பாருங்க, திட்டக்கூடாது, ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன சேர்க்கணும்? should யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம். அப்ப யாரும், யாருமே அப்படின்னா no one, இல்லனா nobody கூட போடலாம். ஓகே, no one. அடுத்து என்ன வரணும்? should. அடுத்து verb இல்லையா? யாருமே அவனை திட்டக்கூடாது. அப்ப திட்டுறதுக்கு scold. scold. அடுத்து அவனை, அவனைனா him. அவளை அப்படின்னா her. இல்ல ஒரு நேம் சேர்த்தீங்கன்னா name. ஓகே, அப்ப யாரும் அவனை திட்டக்கூடாது அப்படின்னா no one should scold him. நெக்ஸ்ட் பாருங்க, யாரும் அங்க போகவில்லை. நம்ம சொல்லுவோம்ல, யாருமே அங்க போகல அப்படின்னு சொல்லுமா? யாருமே அங்க போகல அப்படின்னு. அப்ப யாருமே அங்க போகல, இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.